Welcome you all to Soul Education. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒர்க் எனர்ஜி பவர். ஓகே, லாஸ்ட் வீடியோல நம்ம ஒர்டன் கம்ப்ளீட்டா பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதோட கண்டினியூஷன் வாட் இஸ் எனர்ஜி அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகைன் ரீகால் இட். வாட் இஸ் ஒர்க் டன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸ்கேலர் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் கான்ஸ்டண்டா இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளா ப்ராப்ளம் முடியும். வேரியபிளா இருந்துச்சுன்னா ஒன்லி அக்கார்டிங் டு தி டைமென்ஷனை பொறுத்து அந்த ஃபார்முலா வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஓகே, வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோ போயிட்டு பாருங்க. ஓகேவா? இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றத கட்டாயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, first thing is what is conservative force and non-conservative force அப்படின்னு பார்த்தரலாம். So conservative force, the work done by such force does not depends on the path traveled by the body. ஓகேவா? So conservative force அப்படினாலே அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னா பாத்தை கட்டாயமா டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகே, அப்ப எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒன்லி த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் வாட் எவர் த பாத். ஓகேவா? இப்ப இதோட இனிஷியல் பொசிஷன் இதுதான், அதோட ஃபைனல் பொசிஷன் இது அப்படின்னா ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் இனிஷியல் பொசிஷன் அண்ட் ஃபைனல் பொசிஷன் வாட் எவர் த பாத். இந்த பாத் மே பி லைக் திஸ், path may be like this, whatever the path. Okay, whatever the path, only considering the initial and the final position. Okay, that is the conservative force. Okay, புரிஞ்சதா? conservative force na conservative force path depend பண்ணி இருக்காது, only depends on the initial and the final position. Okay வா? So example for conservative force என்னன்னா பார்த்தோம் அப்படின்னா gravitational force is a conservative force, spring force is a conservative force. Okay, இந்த ரெண்டு ஃபோர்ஸும் conservative force. mostly mechanicsல conservative force அப்படின்னா இந்த ரெண்டு பத்தி மட்டும்தான் படிப்போம். ஓகேவா? ஆஃப்டர் தான் நான் சாலிட் மெக்கானிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிக்கும்போது விஸ்கஸ் ஃபோர்ஸ் ரிலேட்டடா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லிசன், நெக்ஸ்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா the work done by such force depends on the path traced by the body. ஓகேவா? ஸோ அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி path traced by the body. எக்ஸாம்பிள் இஸ் frictional force. ஓகே, so next is condition for a force to be conservative while the force in the three-dimensional field. Okay, three-dimensional field நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு force இப்போ F vector which is equal to Fx I cap. Okay, Fx I cap plus Fy j cap plus Fz k cap. This is a three-dimensional field இல்லையா? இப்போ whether the force, இந்த force வந்து conservative non conservative அப்படின்றத செக் பண்ணணும் இல்லையா? அப்போ how எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஓகேவா, இப்போ நீங்க ரெண்டு டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எக்ஸ் அண்ட் ஒய் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா எஃப்எக்ஸ் த ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் டிஃபரன்ஷியேட், அதாவது பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் வித் ஒய். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு டிஃபரன்ஷியேட் தி ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள். எக்ஸ் அதாவது ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷனை with respect to y வச்சு partial differentiate பண்ணும், which is equal to y x வச்சு partial differentiate பண்ணணும். next வந்து yz எடுத்துக்கிறேன். ஓகேவா? del of fy upon del z which is equal to del of fz divided by del y. அடுத்து என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா xz. ஓகே, xz அப்ப என்ன கண்டிஷன்? del of fx divided by del z which is equal to del of fz divided by del x. புரிஞ்சா? இந்த மூணு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் the force is conservative, other than it is a non conservative force. okay, so இப்போ உங்களுக்கு நான் ஒரு ஹோம்வொர்க் தரேன். f vector which is equal to x square I cap plus y j cap plus z k cap. ஓகேவா? ஸோ இந்த ஃபோர்ஸ் வெக்டர், ஓகேவா, இந்த ஃபோர்ஸ் வெக்டர் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸா இல்ல நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸா அப்படின்றத கண்டுபிடிச்சு கமெண்ட் செஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட் இஸ் ஒர்க் எனர்ஜி தியரம். ஓகே, ஒர்க் எனர்ஜி தியரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். Listen, the work done by all the forces on the body changes its kinetic energy of the body. Okay, so என்ன definition சொல்லிருக்காங்க அப்படின்னா work done by all the forces on the body. All the forces mean including both conservative and non-conservative. Conservative and non-conservative.
ஓகேவா? ஸோ 2 ஃபோர்ஸையுமே இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? ஒர்க் டன் பை ஆல் தி ஃபோர்ஸஸ் ஆன் த பாடி சேஞ்சஸ் இட்ஸ் கைனடிக் எனர்ஜி. சிம்பிளா மேத்தமெட்டிக்கலா இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒர்க் டன் பை ஆல் தி ஃபோர்ஸஸ் which is equal to change in kinetic energy. Change in kinetic energy. This is a simple statement for work energy theorem. ஓகேவா? ஸோ லிசன், இப்போ வந்து நம்ம ஒர்க் டன் வந்து ஈதர் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ ஒர்க் டன் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா which implies, ஓகே, ஒர்க் டன் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா which implies the kinetic energy increases. ஓகேவா? kinetic energy என்ன ஆகும்? increases. ஓகேவா? kinetic energy increases. அது change in kinetic energy னா kinetic energy, final kinetic energy minus initial kinetic energy. கரெக்டா? அப்போ ஒர்க் டன் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கும், இனிஷியல் கம்மியா இருக்கும். கரெக்டா? அப்ப கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? தட்ஸ் த மீனிங். ஓகே, அண்ட் தென் ஒர்க் டன் இஸ் நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா which implies kinetic energy get decreases. ஓகேவா? கைனடிக் எனர்ஜி டிக்ரீசஸ். ஒர்க் டன் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா கைனடிக் எனர்ஜி ஆல்சோ ஈக்குவல் டு ஜீரோ. சாரி, kinetic energy is constant. Okay, kinetic energy is constant. So constant, it means velocity is constant. Okay, velocity is constant. Understand? So listen, இப்போ நம்ம ஒர்க் எனர்ஜி தியரம் ரிலேட்டடா ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். நம்ம இப்போ என்டையரா ஒர்க் எனர்ஜி தியரம் நம்ம கம்ப்ளீட்டா நம்ம படிச்சதுக்கு அப்புறம் நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இப்போ நீங்க தனித்தனி டாபிக் உள்ள ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கும். என்னடா ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கு ஒவ்வொரு மாதிரி சால்வ் பண்றாங்களே அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அதனால என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்டையரா நான் ஒர்க் எனர்ஜி தியரம், ஓகேவா, சாரி, ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர் என்டையரா நான் உங்களுக்கு எல்லா கான்செப்டையும் நடத்தினதுக்கு அப்புறம் நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டா புரியும். ஓகேவா? ஸோ அப் டு தட், ஓகேவா, அது வரைக்கும் நீங்க என்ன பொறுமையா நான் நடத்துற ஒவ்வொரு கான்செப்டையும் உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? அப்போ ஒர்க் எனர்ஜி தியரம் அப்படின்னா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? தி ஒர்க் டன் பை ஆல் தி ஃபோர்ஸஸ், ஒர்க் டன் பை ஆல் ஃபோர்ஸஸ் which is equal to change in kinetic energy. Okay, work done by all the forces which is nothing but the change in kinetic energy. Okay, so listen, relation between momentum and kinetic energy. Okay, இந்த கொஸ்டின் வந்து டைரக்டாவே உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கலாம். வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜிக்குள்ள ரிலேஷன் இல்ல அப்படின்னா இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கூட கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நோ ப்ராப்ளம், நீங்க ஃபர்ஸ்ட் கைனடிக் எனர்ஜிக்கும் மொமெண்டம்க்கும் உள்ள ரிலேஷன் என்ன ஃபார்முலா அப்படின்னு தெரிஞ்சாலே இனஃப். ஓகேவா? அப்போ மொமெண்டம் அப்படின்னா என்ன தெரியும் இல்லையா? பி வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ வி வெக்டர். கரெக்டா? விச் இஸ் அ மொமெண்டம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் தென் கைனடிக் எனர்ஜி which is equal to என்ன ஃபார்முலா? half mv square. கரெக்டா? half mv square. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா half ரெண்டு சைடு m ஆல மல்டிபிள் பண்ண போறேன். ஓகேவா? m இன்டூ எனர்ஜி. ஓகேவா? கைனடிக் எனர்ஜி இன்ட்டு ரெப்ரசென்ட் பண்றேன். half இங்கே என்ன ஆயிரும்? m ஸ்கொயர் v ஸ்கொயர். கரெக்டா? நெக்ஸ்ட் இப்போ half ஆஃப் m ஸ்கொயர் v ஸ்கொயர் வந்து mv the whole ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகே, அப்போ mv the whole ஸ்கொயர் அப்படின்றது என்ன? மொமெண்டம். அப்போ மொமெண்டம் தி ஹோல் ஸ்கொயர் which is m into e. ஓகேவா? அப்போ e which is equal to எப்படி எழுதலாம்? e which is equal to 1 by 2m. ஓகேவா? மேல p square by 2m. அப்போ what is the relation between kinetic energy? ஓகேவா? kinetic energy and the momentum அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா P which is equal to root of 2 times of m into kinetic energy. Okay, this is a relation between the momentum and then kinetic energy. Okay, so kinetic energy format kinetic energy which is equal to P square by 2m. ரெண்டு ரிலேஷனுமே கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ டைரக்டா அந்த ரிலேஷனை ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சதுனால நீங்க டெரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? So the next is potential energy. Okay, potential energy அப்படினாலே நம்ம என்ன mgh அப்படின்னு சொல்றோம் இல்லையா? That is not correct. சரி, mgh அப்படின்றது gravitational potential energy. Okay, gravitational potential energy அது நம்ம 10th standard வரைக்குமே அந்த ஸ்டாண்டர்ட்லயே படிச்சுட்டு வந்திருப்போம். only work done by the gravitational force அப்படின்றத பத்தி மட்டும்தான் படிச்சிருப்போம். ஓகேவா? பட் ஆக்சுவல் வாட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா நெகட்டிவ் ஆஃப் work done by all the conservative forces. ஓகேவா? only, okay, change in potential energy which is equal to negative of work done by all the conservative forces. Okay,
potential energy is not defined ஓகேவா is not defined for non-conservative force. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஓகேவா நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது ஓகேவா அப்ப சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி which is nothing but the negative of work done by the conservative force ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் அப்ப சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜினா சேஞ்ச் இன் P ஓகேவா யூசுவலி யூண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க ஓகே யூசுவலி யூண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க which is equal to negative of work done by the conservative force ஓகேவா அப்ப சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறதுனா U final okay potential energy final minus potential energy initial which is equal to negative of work done by the conservative force ரொம்ப முக்கியம் ஓகேவா சோ அப்ப இதல உள்ள ரிலேஷன் என்ன work done by the conservative force which is equal to negative of work done by conservative force which is equal to potential energy change in potential energy நீங்க இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய thing ஓகேவா see இப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா work done by the conservative force னு சொல்லிட்டேன் ஓகேவா நம்ம பார்த்த conservative forces என்ன அப்படினு பார்த்தோம் gravitational force is a conservative force and then elastic okay elastic is spring force okay that is a conservative force and then electrostatic okay coulombic force that is also a conservative force அப்ப அதுல உள்ள பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படின்றதை கால்குலேட் பண்ணணும் இல்லையா சோ நம்ம மெக்கானிக்ஸ் ஓகேவா நம்ம இப்போதைக்கு மெக்கானிக்ஸ் ரிலேட்டடா எது ரெண்டும் பார்க்க போறோம் அப்படின்னா வாட் இஸ் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி தென் வாட் இஸ் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது மட்டும் தான் பார்க்க போறோம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி நீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் ஓகேவா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நம்ம பார்க்கலாம் ஓகேவா So listen, இப்போ gravitational potential energy எல்லாருக்குமே தெரியும் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து அதான் படிச்சிட்டு இருக்கோம் m into g into h ஓகேவா m into g into h for example listen இப்போ ground surface ஓகேவா ground surfaceல இருந்து ஒரு certain height hங்கிற ஹைட்டுக்கு ஒரு பாலை தூக்கி போடுறோம் ஓகேவா பாலை தூக்கி போறோம் அப்படினா இப்போ இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி அதோட இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு தெரியாது ஓகேவா இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிரவுண்ட்ல இருக்கும்போது எவ்வளவுன்னு தெரியாது this is the final potential energy okay this is a final potential energy so listen இப்போ என்ன அப்படினா நான் ஒரு assumption ஓகே ஒரு assume பண்ண போறேன் என்ன அப்படினா இந்த ground surface as a reference நான் எடுத்துக்க போறேன் ஓகேவா as a reference எடுத்துக்கிட்டு listen reference எடுத்தனா potential energy நான் 0 வா assume பண்றேன் ஓகேவா initially ground surface நான் potential reference எடுத்துக்கிட்டு அதோட potential energy 0 வா நான் assume பண்ணிக்கிறேன் okay இப்ப change in potential energy ங்கிறது u final minus u initial which is equal to negative of work done by the conservative force okay இங்க என்ன force எடுத்துக்கிட்டோம் அப்படினா gravitational force தானே அப்ப gravitational force acting downward கரெக்ட்டா gravitational force acting downward but the displacement vector is upward கரெக்ட்டா groundல இருந்து நீங்க மேல தூக்கி போடும்போது displacement vector upward அப்ப work done which is equal to force and gravitational force m into g and then what is the displacement h ங்கிறது அதோட displacement but ரெண்டு opposite natureனால negative அப்ப w which is equal to minus mgh which is the work done by the gravitational force அத இங்க substitute பண்ணோம் அப்படினா listen minus of minus mgh கரெக்ட்டா அப்ப minus into minus plus ஆயிரும் அப்ப mgh அப்ப change in potential energy which is equal to mgh okay அப்ப changeனா groundல இருந்து நம்ம ஃபைனல் பொசிஷன் இருக்கு அதோட சேஞ்ச் எவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படினா அதோட சேஞ்ச் mgh ஓகேவா சோ நான் என்ன அஸ்யூம் பண்றேன் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி be 0 then final potential energy u final which is equal to mgh ஓகேவா சோ gravitational potential energy always mgh ஓகேவா upward அந்த mgh downward அந்த negative of mgh அப்படினு அஸ்யூம் பண்ணுவோம் ஓகேவா ஒரு பில்டிங் டாப் ஓகேவா பில்டிங் டாப்ல இருந்து ஒரு பால் தூக்கி கீழ போறேன் அப்படினா so listen இதோட force ஓகேவா mg ங்கிறது acting downward displacement also downward direction okay displacement also downward direction which is the h ங்கிறது அதோட displacement okay அப்ப work done which is equal to mgh positive work done okay positive work அப்ப change in potential energy which is equal to negative mgh okay change in potential energy அப்ப நான் அந்த reference line ground வந்து u which is equal to 0 initial potential energy 0 ன்னு வச்சுக்கிட்டேன் அப்படினா u final which is equal to minus of mgh அப்ப downwardல potential energy நெகட்டிவா இருக்கும் upwardல potential energy பாசிட்டிவா இருக்கும் bear in mind okay ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கங்க gravitational potential energy okay this is a work done by the gravitational force okay so next என்ன அப்படினா elastic
potential energy. Okay, so elastic potential energy, which is nothing but the work done by the elastic force. Okay, அதாவது spring force. Okay, நம்ம spring force ஏற்கனவே அதை பத்தி டீட்டெயிலா பார்த்திருக்கோம். பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்ல spring force soul education அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ கிடைச்சிரும். நீங்க பார்த்து என்ன ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்றத கத்துக்குங்க. ஓகேவா? ஸோ லிசன், இப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படின்றது ஃபிக்ஸ்ட், அதாவது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் தான், வேரியபிள் ஃபோர்ஸ் தான் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் அ வேரியபிள் ஃபோர்ஸ். அதோட எக்ஸ்பான்ஷன் அண்ட் தென் கம்ப்ரெஷனை பொறுத்து நம்ம எலாஸ்டிக் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ இட் இஸ் அ வேரியபிள் ஃபோர்ஸ். நம்ம வேரியபிள் ஃபோர்ஸுக்கு ஒர்க் டன் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டூ டிஎஸ் இப்படி தானே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம், எஃப் வெக்டர் டாட் டிஎஸ் வெக்டர் இன்டெக்ரல் ஆஃப். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இப்போ இதோட ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ் அப்படின்றது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் இட். இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா மைனஸ் கே இன்டூ எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இங்கே எக்ஸுங்கிறது தான் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது எக்ஸுங்கிறது அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அதனால் நான் இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை டூ, எக்ஸ் ஸ்கொயர் பை டூ. அப்போ இதோட பொசிஷன் என்னன்னா எக்ஸ் ஒன் டு எக்ஸ் டூங்கிற பொசிஷன், அதாவது இனிஷியல் டு ஃபைனல் பொசிஷன். ஓகேவா? இனிஷியல் பொசிஷன் டு தி ஃபைனல் பொசிஷன். அப்போ லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் விச் இஸ் த இனிஷியல் பொசிஷன் டு தி ஃபைனல் பொசிஷன். அப்போ which implies which is equal to minus k into final position. அது 2 நான் வெளியில எடுத்துறேன். ஓகேவா? final position minus initial position the whole square. அப்ப change in potential energy which is equal to negative of work done by the spring force. here நம்ம எதை கன்சிடர் பண்றோம் அப்படின்னா only elastic force, that is a spring force, which is equal to negative of work done நம்ம calculate பண்றோம் இல்லையா, negative of minus k by 2 into x f square minus xi square. ஓகேவா? which is equal to நம்ம உள்ள மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா k by 2 into this is a change in potential energy. ஓகேவா? ஸோ லீசன், நம்ம யூஸ்வலா என்ன அப்படின்னா ஸ்ப்ரிங் வந்து நியூட்ரல் பொசிஷன்ல இருந்தா நம்ம மெஷர் பண்ணுவோம். அப்போ நியூட்ரல் பொசிஷனை 0, ஓகேவா? நியூட்ரல் பொசிஷன் 0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடு வேல்யூ, அந்த சைடு நம்ம நியூட்ரல் பொசிஷனோட வேல்யூ 0. ஓகே, இனிஷியலி இட் இஸ் நியூட்ரல் பொசிஷன். அப்போ நெக்ஸ்ட் இனிஷியல் விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ தென் விச் இஸ் ஈக்குவல் டு half of k into x square. okay, this is a change in other potential, change in potential energy. ஓகேவா? ஸோ கிராவிடேஷன் எனர்ஜி ஃபார்முலா என்ன பார்த்தோம்? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன? u which is equal to mgh. ஓகேவா? which is either பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும், either பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். கரெக்டா? பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸா? இப்போ எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி is always positive, it cannot be negative. ஓகேவா? elastic potential energy நெகட்டிவா வர வாய்ப்பே கிடையாது, only positive. its formula is u which is equal to half of k x square. this is elastic potential energy. மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சதா? ஸோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல், அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி which is equal to half kx square which is the elastic potential energy. இந்த ஃபார்முலா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம்ஸ் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பேஸ் பண்ணி வரும். ஸோ இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஒன் மோர் கான்செப்ட் இஸ் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஒர்க் டன் பை தி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கரெக்டா? ஸோ இதோட டிஃபரன்ஷியல் ஃபார்ம் என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டிடபிள்யூ. ஓகேவா? மைனஸ் ஆஃப் டிடபிள்யூ. தென் நமக்கு மைனஸ் ஆஃப் டிடபிள்யூங்கிற என்னன்னு தெரியும் இல்லையா? எஃப் இன்டூ dx. f into dx நம்ம இது ஒர்க் டன்லயே நம்ம பார்த்தோம். ஓகேவா? ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். பார்க்கல அப்படின்னா போயிட்டு நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கும், போயிட்டு பாருங்க நம்மளோட சேனல்ல. ஓகே, தென் அப்ப f which is equal to negative of du divided by dx. this is a force along x direction. ஓகே, நான் only one direction மட்டும் எடுத்துக்கிறேன், f direction. ஓகே, அப்ப force which is equal to okay, first derivative of potential energy. okay, first derivative of potential energy. அப்ப fy which is equal to என்ன எழுதலாம்? negative of du divided by dy.
ஓகே, அப்ப Fz எப்படி எழுதலாம்? மைனஸ் ஆஃப் du divided by dz. Okay, this is a force along z direction and then force along y direction, which is the first order derivative of potential energy. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ரொம்ப 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 முக்கியமான டாபிக். ஓகேவா? ஸோ இந்த லா நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே படிச்சுட்டு இருப்போம். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் ஆர் பி டெஸ்ட்ராய்டு. ஓகேவா? இட் மீன் த மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு. ஓகேவா? மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு. Conserved, which is nothing but constant. Okay, which is nothing but constant. Okay, well, this is the law of conservation of energy. இப்போ இந்த மேத்தமெட்டிக்கலா பார்க்க போறோம். எப்படி அப்படின்றத பார்க்கலாம். So listen, இப்போ என்ன work done by according to work energy theorem படி பார்த்தோம். work done by all the forces which is equal to change in kinetic energy. ஓகேவா? change in kinetic energy இல்லையா? இப்போ அப்ப டோட்டல் ஒர்க் டன் அப்படின்னா என்னென்ன இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா ஒர்க் டன் பை தி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். கரெக்டா? நம்ம எக்ஸ்டர்னலா கொடுக்குற ஃபோர்ஸ், நம்ம எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆர் 20 நியூட்டன் ஃபோர்ஸ், நம்ம எக்ஸ்டர்னலா கொடுக்குற ஃபோர்ஸோட ஒர்க். ஓகே, பிளஸ் ஒர்க் டன் பை தி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கரெக்டா? ஒர்க் டன் பை தி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பிளஸ் ஒர்க் டன் பை தி non-conservative force. Work done by the non-conservative force, which is equal to change in kinetic energy. Right? Change in kinetic energy. இப்ப நம்ம potential energy என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஓகேவா? change in potential energy which is equal to negative of work done by the conservative force. Correct? Work done by the conservative force. அப்ப work done by the conservative force which is equal to negative of change in potential energy. Substitute it. ஓகேவா? அப்ப work done by the external force minus change in potential energy plus work done by non-conservative force which is equal to change in kinetic energy. ஓகேவா? சோ அப்ப இந்த potential energy இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா work done by the external force plus work done by the non-conservative force which is equal to change in kinetic energy plus change in potential energy. Correct? So இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா that is a mechanical energy. Okay, mechanical energy which is nothing but the sum of kinetic energy and the potential energy. That is the total mechanical energy of the body. Okay, so listen, இப்ப most of the cases okay நம்ம பார்க்க போற most of the cases நம்ம பார்க்க போற ப்ராப்ளம்ல எல்லாத்துலயுமே external force will be 0. external force நம்ம கொடுக்க மாட்டோம். அப்ப work done by the external force will be 0. okay, இப்ப நான் என்ன கன்சிடர் பண்ணிக்க போறேன் அப்படின்னா work done by the non-conservative force will be equal to 0. It means the surface is smooth, there is no frictional force acting on the system. Then it means change in kinetic energy plus change in potential energy which is equal to 0, which means the total energy of the system conserved. Total energy of the system is conserved. System is conserved. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப change in kinetic energy எப்படி எழுதலாம்? Final kinetic energy minus initial kinetic energy plus final potential energy minus initial potential energy which is equal to 0. Then kf plus uf. Okay, final mechanical energy minus k initial plus u initial which is equal to 0. This implies okay, final mechanical energy. Okay, final mechanical energy which is equal to initial mechanical energy. It means kf plus uf which is equal to ki plus ui. This is the final relation we got. Okay, புரிஞ்சதா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிலேஷன். இந்த ரிலேஷன் பேஸ் பண்ணி தான் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்க. ஓகே, இந்த ரிலேஷன் அதாவது ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி பிளஸ் ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி which is equal to initial kinetic energy plus initial potential energy. ஓகே, சிம்பிளா final mechanical energy which is equal to the initial mechanical energy. It means the entire mechanical energy is constant, conserved in the entire
system. Okay, in the entire system the mechanical energy is constant as well as the simple word conserved. புரிஞ்சுதா? ஸோ ரொம்ப 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 முக்கியமான டாபிக். ஓகேவா? இப்போ சப்போஸ் ஓகே நம்ம இதுல என்ன அசியூம் பண்ணோம் அப்படின்னா work done by the non conservative force which is equal to 0 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணோம். பட் frictional force involve ஆனிச்சு அப்படின்னா work done by the அப்ப என்ன ஆகும் அப்படின்னா so change in kinetic energy plus change in potential energy which is equal to என்ன அப்படின்னா work done by the non-conservative force. This is a formula if frictional force is involved in the system. Okay, frictional force involved ஆயிருந்தா மட்டும் இந்த formula, otherwise always this formula. Okay, always this formula. Mostly 80% of questions. Okay, 85%. Okay, 85% guaranteed. இந்த formula base பண்ணி தான் நிறைய क्वेश्चंस தராங்க. ஓகே, சம்வேர் ஓகே ரேரா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆனிச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ரொம்ப கஷ்டம்னா இல்ல. இப்போ நம்ம என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒர்க் டன் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ப்ரீவியஸ் வீடியோல நம்ம ஒர்க் டன் பத்தி டீடைலா பார்த்தோம். ஓகேவா? அப்போ ஒர்க் டன் பை இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது? ஒர்க் டன் இஸ் a ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா? அதோட யூனிட் என்ன ஜூல், அதோட டைமென்ஷன் என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் ஒர்க் டன் எப்படி ஒவ்வொரு ஃபோர்ஸும் கால்குலேட் பண்றது அப்படின்றதும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஒர்க் டன் ஃபார்முலா என்ன? F into D cos theta. தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் த ஃபோர்ஸ் அண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ லிசன், இப்போ சப்போஸ் டென்ஷன் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ் இதெல்லாம் ஒரு சிஸ்டத்துல இன்வால்வ் ஆனிச்சு அப்படின்னா ஓகேவா, ஆல்வேஸ் ரிமெம்பர் டென்ஷன் ஃபோர்ஸ்னால ஏற்படுற ஒர்க் ஆல்வேஸ் ஜீரோவா தான் இருக்கும். ஓகேவா? டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு பர்பண்டிகுலரா தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்வேஸ். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு தி tension force, then the work done by the tension force will be 0. and then normal force சொல்லவே தேவையில்ல. ஓகேவா? நார்மல் ஃபோர்ஸ் கான்டாக்ட் ஃபோர்ஸ், அது ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ். அப்ப அதுக்கு கண்டிப்பா நார்மல் ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பர்பண்டிகுலரா தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஓகே, அப்ப work done by the normal force is always 0. ஓகேவா? அப்ப அந்த ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஓகேவா? while problem solving problem consider பண்ண தேவையில்லைன்னா the work done by those forces will be 0. ஓகேவா? ஸோ லிசன் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இப்போ ஒர்க் எனர்ஜி பவர் அப்படின்னா ஒர்க்கு பத்தியும் எனர்ஜி பத்தியும் நம்ம கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு. ஓகேவா? ஓவரால் எல்லா கான்செப்டுமே நம்ம டச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், ஓகேவா, ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். ஓகேவா சார், என்ன சார் கான்செப்டா நடத்திட்டீங்க, ப்ராப்ளம் எப்போ சால்வ் பண்ணீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கம்ப்ளீட் நிறைய ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒர்க் எனர்ஜி தியரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக்கா இருக்கும். ஓகேவா? ஸோ இது நம்ம வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் பார்த்தோம் இல்லையா, பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் கம்ப்ளீட்டா பாருங்க. அதுல நம்ம எல்லாத்துலயுமே ஒன் டைமென்ஷனல் ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணிருப்போம். ஓகேவா? அதே விஷயத்த நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வச்சும் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ உங்களால சால்வ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா சால்வ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இல்லை அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோல அது எப்படி அப்படின்றதும் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், ஓகேவா, எனக்கு வந்து நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ் பத்தலை, நிறைய ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, என்னோட எப்போதுமே கான்டாக்ட்லேயே டச்லேயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கிளிக் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. அதில் நான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் என்கிட்ட டைரெக்டாக கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.